அன்று பிரம்மன் என்னுடைய தலையில் எழுத்துக்களா எனது வாழ்க்கை எப்படி சீரழிந்து விட்டது தாயே என்னை பார்த்து வேலை செய்வதெடுத்த அப்பா அம்மா முன்னூரில் ஆற்று வந்து என்ன முச்சடக்கி பெற்றெடுத்து பலூரி தவம் இருந்து எங்கம்மா மாறிலையோ எங்கம்மா தோழிலையோ நான் உனக்கு ஏனகத்தி எங்கம்மா காட்டிலையோ எங்கம்மா வீட்டிலையோ எத்தி வேர்வேன் எத்த சொட்டி எனக்காக தியாகம் செஞ்சேன் சாமி அம்மா எனக்காக தியாகம் செஞ்சேன் என் சுவாமி எனக்காக தியாகம் செஞ்சேன் சாமி என்னைக்குமே நீதாயின் எனக்காக தியாகம் செய்த சுவாமி என்னைக்குமே நீதான் என் பூமி என்னைக்குமே நீதான் என் பூமி தெரியணுமா ஏனம்மாவே கோடி சாமி உனக்கு ஈடாகுமா பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா என் அம்மாவே கோடி சாமி உனக்கு ஈடாகுமா
எனக்கு தலைவலினா கண்ணீரை தான் வடிப்பேன். எனக்கு தலைவலினா கண்ணீரை தவறிப்பேன். எனக்கு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்பேன். சாயங்கால வீடு வந்தா வாரி வெட்டி முடிப்பேன். உத்தமே நண்பருக்கனே ஓடாக தெரியுமா? புத்தமே நண்படிக்க ஓடாக தெரிஞ்சி அம்மா. பெற்றவளே நீதான் என் கோவிலம்மா. பெற்றவளே நீதான் என் கோவிலம்மா. உன் தேகத்துக்கு தெய்வம் தான் நிகராகுமா. பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு? நீதான் சொல்லி தெரியணும்மா. என் அம்மாவே கூடி சாமி உனக்கு ஈடாகுமா. இப்படிதான் சீரழித்து கூப்பிட்டு வா. இருந்தாலும் என்னுடைய மாமா என்னுடைய மன ஆறுதலுக்காக நதிக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று வைத்திருக்கின்றார். இப்பொழுது சென்று வருகின்றேன். அத்தான், உங்களுடைய முகத்தை நான் எப்பொழுது பார்க்க போகின்றேன்? உங்களோடு நான் எப்பொழுது சேர்ந்து வாழப் போகின்றேன்? அத்தான், போய் பத்து நானும் வர காட்டு தான் இருப்பேன். பக்கம் ஆளே காணும். எதுல பூண்டு கிடக்காது தெரியல. சரி இருந்தாலும் அது தெரியல கிடைக்கிறது. நீரை சந்தோஷமாக செல்ல வேண்டும். ராசாவே உன்னை
ஐயோ 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 என்ன ஒரு வித்தியாசமா இருக்கீங்களே. ஆமா என் யார் தெரியுமா? என் பேர் தான் மனோஜ் என்று அழைப்பார்கள். ஆமா நீங்க யார்? ஒரு நாட்டு இளவரசியா? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? இதோ தெரிவிக்கிறது அமரபுரி நாடு. அமரபுரி நாடு. அந்த அமரபுரி நாட்டு இளவரசி அப்படியா? ஆமா இப்பொழுதுதான் திருமணமே எனக்கு முடிந்தது. அதனால் என் கணவன் என்னுடைய கழுத்து திருமாங்கல் சுட்டி முகத்து விட்டு பார்க்காமல் என்னோடு சேர்ந்து வாழ விடாமல் சென்று விட்டாரம்மா. ஒரு கடவுள் பெயர் என் கணவன் பெயரும் முரளி. என் தம்பியா இது பாரு ஒரு வருடம் நான் உடைய கடவுள் முரளியா? அந்த முரளியா? இவங்க காட்டி விட்டாரா? ஐயோ ஆமா என் பேர் மனோஜ் என்று அழைப்பார்கள். நான் வந்து வெகு நேரம் ஆகியது. அதனால நான் அரமனை ஐயோ பார்க்கிறேன். ஆமாம்மா என் கருத்தில் மண் படம் உடைய கருத்தில் வெள்ளி படம் நல்லா அழகா இருக்கிறீங்க. நல்ல ஒரு படிப்பு கொடுக்குறேன். நல்ல தகவல் இருக்கிறேன். கணவர் பிடித்த சோக தளர்த்தின. ஆனா நான் எதை கேட்டாலும் நான் தமிழ் எனக்கு ஒரு சத்து செய்யுங்க. அங்க பாருமா என்கிட்ட இருக்கிற பொருள் நீ கேட்டினா நிச்சயமா நான் தருவேன். ஆனா என்கிட்ட இல்லாத பொருள் நீ கேட்டா நான் எங்க இருந்து தர்றது? என்ன இருக்குதுமா? என்னன்னு இருக்கா? ஆமா என்னமா இருக்கு? என்னது இருக்குது? அதான் என்னது? சத்து செய்யுங்கம்மா. அப்படியா? ஆமா சத்தியம் செய்தால் தான் என் மீது உனக்கு நம்பிக்கை பிறக்குமா? ஆமா சரி இது உங்க கழுத்தில் மாலை அணிந்திருக்கிறீங்களே அந்த மாலை எனக்கு பரிசாக என்னது? கூடிய சக்காத்தி யாரையும் பார்த்தா பல்லுகளை கழித்து சக்காத்தி புண்ணி வந்து மாட்டுக்கிறீங்களா அந்த ஊர்ல என்னுடைய கழுத்தில் அணிவதற்கும் இந்த மரகதம் அளவெடுக்க வேண்டுமா? ஆமா இங்க பாருமா நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை இந்த மரகதம் அளவை என்னுடைய கழுத்தில் அணிவித்தார். எக்கால் செப்பட்டும் இந்த மாலையை கழுத்துக்கூடாது இருக்கிறார். நீங்க சக்தி செய்திருக்கிறீங்க அதை மறக்காதீங்க. நீ யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒரு மாலை என்ன நீங்க ஓராயிரம் மாலை வாங்கலாம். நான் யார்? ஏன் மேல குடிச்சு பேசுறேன். என்னோட தாய் தந்தை எனக்கு யாரு? அட போட்டா ராஜு கண்டுடா டெய்லி காத்திக்கிற லபலபட கத்திக்கிறதா ಈ ಅರಿವರ ಇದು ವಿಚಾರ ಜಾಗ್ರತೆ அம்மா ஒரு மாலை என்ன ஓராயிரம் மாலை வாங்கலாம். சரிங்கம்மா இங்க பாருமா என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவரை என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதற்கு மேற்பட்டு இந்த மாலை என்னுடைய கழுத்தில் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன? இந்த மாலை தான் வேண்டும். ஆமா இந்த மாலை இந்த நாட்டுக்காக வாழ்வதற்காக வந்தாயே அம்மா மாலம்மா அம்மா அம்மா வாழ்வதற்காக வந்த நீ உன்னை மலை கோலத்தில் பார்த்த நாங்கள் விழா கோலத்தில் அம்மா பார்க்க வேண்டுமாமா? உங்கள் வாழ்க்கையை நாங்களே அழித்து விட்டோமே மன்னா. பெற்றெடுத்த மகன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டார். ஐயா தவம் இருந்து ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். வடதிசையிலே தாசி இடத்திலே மாட்டிக்கொண்டார். நல்லதொரு வெள்ளை பார்த்து பொறுமான மனத்தை வைத்து
நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தாயே ஐயா. உனது மருமகள் மரகத மாலா மனக்கோலத்தில் இல்லைங்க, அவ மனக்கோலத்தில் இல்லை, இறந்த அவன் திருந்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று உன்னை திருமணம் செய்து வைத்தேனே அம்மா. கொண்டு தாலி கட்டி அந்த பாவி முகத்தை கூட பார்க்காம ஓடிவிட்டான். என்னை விட்டு சென்று விட்டாயே அம்மா. கொண்டு தாலி கட்டிய தாலி கட்டி கூட காயவில்லையே, அதற்குள் என்னை விட்டு சென்று விட்டாயே அம்மா. என்னை விட்டு சென்று விட்டாயே அம்மா. அம்மா, கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா பாலா. ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சு நீயும் கட்டி தூங்க மரக்கட்டையில வேக ஒரு அம்மானி போரே நான் தூக்கி போறேன். அப்பா அம்மா கட்டிலில் தோங்க மரக்கட்டையில வேக போற மருமகள் போற பேர நான் தூங்கி போறேன். பாலா, கண்ணை திறந்து பாருமா. மாமா, அழாதீங்க மாமா. யார கை கட்டி ஒரு கட்ட வீரல கட்டி வச்சு நீயும் கட்டி மரக்கட்டையில வேக போற அம்மானி நான் தூக்கி ஆதமா, எனக்கு இப்படி ஒரு நாள் வரவேண்டியிருக்கா? அம்மாவும் ஊத்தி என்ன போனதுமே மாமா ஜன்னி போனதா. அம்மாவும் ஊத்தி என்ன போனதுமே மாமா கண்ணுல கண்ணி போனதா. அம்மாவும் ஊத்தி என்ன போனதுமே மாமா கண்ணுல கண்ணி போனதா. கடவுள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்துக்கு தந்த அம்மா வீட்டு பொட்டும் இல்லை
மாலா மாமா நீங்க அழாதீங்க மாமா. உன் மகனை திருத்தி நல்லவனாக என்னிடம் ஒப்படைப்பேன் என்று எனக்கு வாக்கு தந்தாச்சு. அம்மா அந்த பாவி முகத்தை பார்க்காத சென்று விட்டானே. தொட்டு தாலி கட்டிய கடமை என் மகன் முகத்தை கூட பார்க்காத சென்று விட்டானே. ஐயா அன்பு, விதி யாரை விட்டது ஐயா? வாழும் பிரம்மதேவன் Bro. யார் தலையில் கொஞ்சம் பின்னாடி. வாழ்க்கையில் எது என்னதான் இருந்தாலும் தொட்டு தாலி கட்டிய அந்த பாவி கருத்தினால் கொல்லி வைத்தாங்களா? இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அம்மா உயிர் தகனம் செய்ய வேண்டும், இறுதியாக கொல்லி வைக்க வேண்டும். அன்பே, தொட்டு தாலி கட்டிய அந்த படுபாவின் கருத்தினால் கொல்லி வைத்தவர்களுடைய அவன் ஆன்மா சாட்சி அடையும். இப்போதாகிலும் அந்த படுபாவை அழைத்து பாருங்கள், குறிப்பிட்டு பாருங்கள். சாந்தி விடே கதி என்று இருக்கக்கூடிய உனது மகன் இந்நாட்டு இளவரசர் முரளி அழைத்தால் வருவார். நீ யாரை விட்டது? இப்போதாகிலும் அவன் மனம் திரும்பதா என்று பாருங்கள். அழைத்து பார்க்கிறேன். ஐயா இளவரசர் முரளி ஐயா. அடப்பாவி, நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி உனது மனைவி மரகத மாலா இறந்து விட்டாரா பாவிட? தொட்டு தாலி கட்டிய மனைவியோ இறந்து விட்டார். இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கழுத்துல உள்ள மஞ்சள் கூட இன்னும் காயிருக்கார். அப்பாவி, நீ தொட்டு தாலி கட்டிய பாவத்திற்காக முரளி கரத்தால கொள்ளி வைக்கல வாடா. ஐயா, இந்த பாடிக்கு கொல்லி வையவான்னா அந்த பாடிக்கு கொத்தி போட்டுக்கிறானே. உள்ளே பத்தத உடைய சத்து போலாடா பாவினா. அன்பே, வேண்டாம்டா. அவன் வரமாட்டான். என் மகள் மாலாவுக்கு என் கருத்தினாலே நான் கொல்லி வைக்க போகிறேன்டா. ஐயா, ஒரு பெண்ணுக்கு பிறந்ததிலிருந்து 2 வீடு, பிறக்கும் பொழுது பிறந்த வீடு, தாலி கட்டிய வீடு, புகுந்த வீடு. இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆகையா உனது மருமகளுக்கு நீயே கொள்ளி வைக்க